Hi everyone, welcome to my channel. So இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பழைய புடவையை ரீயூஸ் பண்ண கொஞ்சம் நல்ல ஒரு வீடியோ போடுங்க, அதாவது என்னென்ன விதத்தில் அதை யூஸ் பண்ணலான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஒரு 10 டிஃப்ரெண்ட் வேஸ் உங்களுக்கு வந்து நான் சொல்ல போகிறேன். பழைய புடவை மீண்டும் பயன்படுத்த 10 எளிய வழிகள் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இது ரெண்டும் பண்ணும்போது என் சேனல்லேருந்து எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ உங்கள்கிட்ட ஓல்டு பனாரசி சாரி இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சுடிதார் செய்யலாம். ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அப் டு ட்ரெண்ட் இது. இதே மாதிரி சேம் வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருந்தேன், அனார்கலி டைப் சுடிதார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஃப் சாரீ தான். ஹாஃப் சாரீ நிறைய பேர் நம்ம போடுறதில்ல, பட் ஓல்டு சாரியில் நீங்கள் ஹாஃப் சாரியும் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். ஹாஃப் சாரீ இல்லைன்னா இந்த மாதிரி லெஹெங்கா டைப் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அடுத்த ஒரு பிக்சர் பார்த்தீங்கன்னா சேம் லைக் தட் லெஹெங்கா டாப் தான் போட்டிருக்கேன், ஸ்கர்ட் அண்ட் தி டாப். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே சேம் லைக் தட் இப்போ நம்ம குர்தா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும் சுடிதார்லேயே. இது கொஞ்சம் ஃபேன்சி டைப். ஸோ இந்த மாதிரி ஃபுல் ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுடிதார் ரெடி பண்ணலாம். ஸோ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ராக் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்டு பாவாடையிலே ஃப்ராக் நீங்கள் தைக்கும் போது ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் பெரிய என்வலப் சாரி வைக்க நீங்கள் என்வலப் கூட ரெடி பண்ணலாம். இதில் நீங்கள் பட்டு சாரி எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி இந்த துணியிலேயே நீங்கள் மடித்து தைக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கர்டன், நம்ம வீட்டு கர்டன் கூட நீங்கள் சாரியில் தைக்கலாம். ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கும். பார்க்க போனால் பார்த்தீங்கன்னா ஒரு சாரியிலே 2 சைட் கர்டன் வர மாதிரி நீங்கள் தைக்கலாம். பார்டர் பார்த்தீங்கன்னா பார்டரை தனியாக கட் பண்ணி 2 சாரி கூட அட்டாச் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு என்வலப் சேம் லைக் தட் நம்ம சாரி வைக்கிற மாதிரி, இல்லை ஓல்டு பேப்பர்ஸ் ஏதாவது இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ் வைக்கிற மாதிரி என்வலப், நம்ம டேப் கூட வைக்கலாம். ஸோ இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போடுறேன், என்வலப் எப்படி ஓல்டு சாரியில் பண்ணுறதுன்னு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குஷன் கவர் எவ்வளோ ப்ரிட்டியாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லான குஷன் கவர் நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின்ன குஷன் கவர், அதாவது முந்தான இருக்கும் இல்லையா, அதை வந்து ஹாஃபாக எப்படி பண்ணி உங்களுக்கு குஷன் கவர் ரெடி பண்ணியிருக்காங்க. டேபிள் ரன்னர், டேபிளுக்கு சென்டர் லாங் டேபிள் நீங்கள் வச்சிங்கன்னா அது சென்டரில் டேபிள் ரன்னராகவும் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்டர் சாரியை எவ்வளோ அழகாக டேபிள் மேலே அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரிலே பர்ஸ் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ சாரி பர்ஸும் என்வலப் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பட்டு சாரியில் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு என்வலப் பண்ணியிருக்காங்க. உங்கள் செல்ஃபோனு டேபு எல்லாம் நீங்கள் வைக்கலாம். சின்ன காயின் பர்ஸும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்டனு, காயின் பர்ஸ் பண்ணுறது, அதே மாதிரி என்வலப் கவர்ஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ். இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறைய பண்ணலாம். அதே மாதிரி குஷன் கவர்ஸும் பண்ணலாம். ஸோ என்ன முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு வந்து என்வலப்பு, குஷன் கவர், அதே மாதிரி காயின் பர்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு பெருசாக எதுவுமே தேவைப்படாது. வீட்டில் இருக்கிற சின்ன பட்டனோ இல்லை சின்ன ஜிப்போ, பழைய ஜிப்போ கூட வச்சு நீங்கள் அழகாக காயின் பர்ஸ் ரெடி பண்ணலாம். அதே மாதிரி சாரி வைக்கிற என்வலப் கவர்ஸ் கூட ரெடி பண்ணலாம். ஸோ இந்த ஐடியா எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்கள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டைப் பண்ணலாம். ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். See you next time. Take care. Bye bye.